ஹலோ கைஸ், இன்னைக்கு அந்த நெக்ரோமேன்சர் மான்வாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதே மாதிரி சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஆளுங்க எல்லாருமே அந்த பாஸ் மாஸ்டரோட ரூமுக்கு வந்திருப்பாங்களே, அங்கே தான் இந்த எபிசோடே ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு மொட்டை மாடி தான். அந்த இடமே ஒரு மாதிரி கோரமாக இருக்கு. எங்கே பார்த்தாலும் ரத்தம், காப்ளின்ஸ் இந்த மாதிரி தான் எல்லா இடமும் கிடக்குது. காப்ளின்ஸும் அங்கே இருக்கிற ஒருத்தங்களை விட்டு வைக்கல. யார் யாருக்கிட்ட என்னென்ன நல்ல ஐட்டம்லாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே உஷார் பண்ணிக்குது. அங்க நம்ம ஹானுலாம் ரொம்ப பயந்து போறான். ஏன்னா அங்க இருக்கிற ஒரு பையன், அவன் வந்து நம்ம ஹாங்குவோட கிளாஸ்மேட் தானா. அந்த பையனை வேற அப்படி நோண்டி நோண்டி பாக்குது. அப்புறம் தான் பின்னாடி இருக்க அந்த பொண்ணு சொல்றா, மாஸ்டர் வந்துருச்சு. அப்புறம் என்ன, நம்ம எதுக்கு காத்துன்னு இருக்கணும், நம்ம போய் தாக்கலாம். இதே மாதிரி அவங்க எல்லாருமே தாக்குறதுக்கு போறாங்க. எல்லாரோட கண்ணும் நம்ம ஹீரோவோட கேங் மேலதான் வருது. அங்க ஹீரோவை சுத்தி அப்படியே காப்ளின்ஸா இருக்குமா. நம்ம ஹாங்குலாம் ரொம்ப பயப்படுறான். சாங்கு, நம்ம என்ன ஓடி போயிடலாமா? நான் பார்த்தல இங்க எவ்வளவு காப்ளின் இருக்கு. ஆனா நம்ம சாங்கோ எதுக்குமே பயப்படல. அவனோட பர்ஸ்டேக்கு அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துறான். இதனால ஒரு ஸ்கெலிட்டனோட பவரும் கிட்டத்தட்ட 10% ஏறும். அதே மாதிரி அட்டாக்கிங் ஸ்பீடு அதுவும் 20% அதிகமாமா. அதே வேகத்தோட எல்லா காப்ளின்ஸையும் அது போட்டு தள்ளுதா. இதனால நிறைய காப்ளின்ஸ் அங்க இறக்குது. நம்ம ஹீரோவும் வெறியா எல்லாத்தையுமே கொல்ல ஆரம்பிக்கிறான். இதனால ஒன்னு அங்க இறந்து போகுது. என்ன ஹாங்கு, அவன் தான் பாவம் எதுவுமே பண்ணாம இருக்கான். ஏன்னா ஆளு என்ன யோசிச்சிருப்பானா, அவனோட ஸ்கில் அது வந்து ஓரளவாச்சு உனக்கு உதவி பண்ணும் அப்படின்னு யோசிச்சுதான் இந்த ஸ்கில் அவன் தேர்ந்தெடுத்திருப்பான். ஆனா இங்க இது ஒர்க் ஆகுற மாதிரியே தெரியல. இதனால ஹாங்கு அவனோட கத்தியை தூக்கி எறிறான். அது பார்த்தா காப்ளினோட மண்டையிலே விழுதா. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது, அட இதுதான் என்னோட ஸ்கில்லா. இதே மாதிரி திரும்ப அவன் தூக்கி எறிறான். அதுவும் மண்டையிலே போய் விழுது. பார்க்கும் போது தான் நம்ம ஹாங்குக்கு ஒரு தைரியம் ஊத்து. ஏதோ நம்ம ஹாங்கு அவன் தான் ஏதோ பெரிய ஆளு மாதிரி அங்க ஃபீல் பண்ணிருக்கான். இந்த சைடு சாங்குவும் அவனோட ஸ்கில்ல ஆன் பண்ணி விடுறான். இதனால ஸ்கெலிட்டன் சோல்ஜரோட ஸ்கில் இன்னமும் அதிகரிக்கும். அதே மாதிரி யாரு முன்னாடி இருக்காங்களோ ரொம்ப பயந்து போயிடுவாங்க. அங்க காப்ளின்ஸ் எல்லாம் பயந்து போய் அந்த பாஸ் கிட்ட போகுதா. அங்க பாஸும் ஒரு பயங்கரமான கத்துது. இதனால எல்லா சின்ன சின்ன காப்ளின்ஸுக்கும் தைரியம் ஊத்து. இதனால எல்லாமே தாக்க ஆரம்பிக்குதா. நடுவுல அந்த பெரிய காப்ளினும் நம்ம ஹீரோவோட ஸ்கெலிட்டனை அது நொறுக்க ஆரம்பிக்குது. என்னதான் நொறுக்குனாலும் நம்ம சாங்குவால திரும்ப அதை கிரியேட் பண்ணிக்க முடியும். என்ன, இதனால மானா கொஞ்சம் அதிகமா போகும். வர வழியில அப்படியே அடிச்சு நொறுக்கிங்கனே வந்தா. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டுக்காரன் கத்தியை தூக்கி எறிறான். அதுவும் டைரக்டா அது மேல பார்த்தா. இதனால அந்த மாஸ்டர் இன்னமும் வெறியாயி நம்ம ஃப்ரெண்டுக்காரனை தொத்த ஆரம்பிக்குது. யாராச்சும் வாங்க, என்னை காப்பாத்துங்க. நடுவுல அந்த ஸ்கெலிட்டன் வந்தா. ஆனா அதையும் அது விடாம நொறுக்கிது. ஒரு வாய்ப்பா வச்சு அந்த ஸ்வாடு பொண்ணு பயங்கரமா ஒரு வெட்ட போறா. ஆனா அதனால அவளைக்கும் பெருசா அதுக்கு காயம் உருவாகல. லைட்டா தான் காயம் உருவாயிருக்கு. நான் வந்து இன்னமும் ஒரு வாட்டி அதை தாக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்வாடு பொண்ணு ஒரு மாதிரி மூசெல்லாம் பண்ணி தான் தாக்கிடப்பா. இதை பார்க்கும் போது தான் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஐடியா வருது. ஒன்னும் சாதாரணமான மூமெண்ட் மாதிரி எனக்கு தெரியல. போனா ஒரு பிளான் பண்ணி தான் இதை தாக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நம்ம ஹீரோ நாலா பக்கமும் ஸ்கெலிட்டன்ஸை ஏவி விடுறான். நடுவுல இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் வெட்டி விடுறானா. அதோட மூஞ்சிலே பார்த்து. இதனால அது ரொம்ப கடுப்பாய் அங்க இருக்கிற எல்லா ஸ்கெலிட்டன்ஸையும் தாக்குதா. நம்ம ஹீரோட அந்த ஸ்கெலிட்டன் அது கையில இப்போ ஸ்வாடும் இல்ல. வச்சு இந்த ஸ்வாடும் ஒஞ்சு போயிது. சாங்குக்கும் புரியுது இதே மாதிரி போச்சுன்னா விஷயம் ரொம்ப மோசமா போகும்னு. என்கிட்ட இப்போன்னு பார்த்து மானவும் ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ என்கிட்ட இருக்கிற இந்த ஸ்கெலிட்டன்ஸை வச்சுதான் நான் எப்படியாச்சும் சமாளிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மாஸ்டரும் தாக்குறதுக்கு வந்தா. ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஹீரோ தப்பிக்கிறான். அப்புறம் தான் அவன் சைட்ல ஒரு ஸ்வாடைய பாக்குறான். ஸ்வாடை எடுத்து அப்படியே அவன் டைரக்டா அந்த ஸ்கெலிட்டன் கிட்ட கொடுக்கறான். இப்போ அந்த பொண்ணு கிட்ட வர ஒரு ஸ்கில் இருக்கும். அந்த ஸ்கில் என்னன்னா, அந்த ஸ்வாடோட அட்டாக் அது 10% அதிகரிக்கும். அதே மாதிரி அதோட வெயிட் 50% குறையும். இது மூலமா அவங்களால சம வேகமா நகர முடியும். அதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் சிங்க் பண்ணி தாக்குறாங்களா. நம்ம ஹீரோவும் கடைசியா யோசிக்கிறான், இப்போ இருக்குது என் கிட்ட இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஸ்கெலிட்டன் அது ஒண்டிதான். இப்போ அதை வச்சு நான் எப்படியாச்சும் அதை கொல்லணும். அதான் எனக்கான கடைசி வாய்ப்பு. நீ தான் எனக்கான ஒரே ஒரு ஸ்கெலிட்டனாவும் இருக்க. உன்னாலதான் இதை பண்ண முடியும். கிட்ட அந்த பவர் இருக்குமா. நடுவுல நம்ம ஹாங்கு அவன் வேற கத்திய தூக்கி போடுறான். கையிலேயே குத்திக்குது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு நடுவுல சாங்குவோட ஸ்கெலிட்டன் தாக்குதா. இதனால அதோட கதையை அங்க முடியுது. அதோட தலையும் துண்டாவுது. அதனால நம்ம சாங்கு லெவல் 3க்கு போறான். அதே மாதிரி அந்த ஸ்கெலிட்டன் அதோட மண்டையிலையும் ஏதோ ஒரு புது மார்க் அவேக்கன் ஆகுது. அந்த மார்க் என்னதுன்னு நல்லா பார்க்கும் போது தான் இப்போதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது இது ஒரு அப்ரூவல் தான். இது சொல்றத மத்த காப்ளின்ஸ் கேட்கும். இது ஒரு கமெண்டர் மாதிரி. இன்னமும் காப்ளின்ஸோட படையை இன்னமும் அதிகமாக்கிட்டாலே போதும், நான் வந்து இன்னமும் ஸ்ட்ராங் ஆயிடுவேன். இப்பதான் நம்ம ஹீரோ சைல பாக்குறான். அங்க ஃப்ரெண்டுக்காரன் லெவல் 2க்கு போயிட்டான். அதே மாதிரி அந்த பொண்ணு அவள் லெவல் 3க்கு போயிட்டா. எல்லாருமே லெவல் அப் ஆனனால அவங்களுக்குன்னு அங்க எபிலிட்டி, ஸ்கில், ஐட்டம் கார்டுன்னு ஏகப்பட்ட கார்டு இருக்கு. இதுல ஏதாச்சும் ஒண்ணு அவங்க எடுக்கணும். நம்ம சாங்கோ ஸ்கில்னு ஒரு விஷயம் இருக்கு, அதை வந்து அவன் எடுக்கிறான். இதனால அவனோட சோல்ஜர்ஸை இன்னமும் அதிகமாக்க முடியும். அவனுக்கு கிடைச்ச ஸ்கில் ஏதோ வேற ஒண்ணுதான். என்ன ஸ்கில்னா, இவனால போன்ஸை வச்சு இன்னமும் நிறைய வெப்பன்ஸை உருவாக்க முடியும். ஸ்வாடு, போ, ஆரோ, ஷீல்டு இந்த மாதிரி விஷயங்களை. அதுவும் அண்டர்ஸோட போனை வச்சு
ஆச்சு. இன்னொரு விஷயமும் ஷோ ஆகுது. நீங்க ப்ரொஃபசர் ஹாங்கோட ரிவெஞ்ச் பண்ணனால உங்களோட தலைவிதி இதனால மாறுது. ஆனா இப்போ லெவலப் ஆனனால நம்ம ஹீரோவால கிட்டத்தட்ட 5 ஸ்கெலிட்டனை கண்ட்ரோல் பண்ண முடியும். அங்க நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டை பார்த்தா அவனுக்கு புதுசா ஒரு ஸ்கில் கிடைக்குது. இது ஒரு துணி தான், இது வழியா மறைய முடியுமா? ஹாங் தான் இப்போ நிறையவே தைரியசாலி ஆயிட்டால, அதனால நான் ஒன்னும் ஓடி ஒளிய போறதில்ல, இந்த வாட்டி எல்லாரையுமே நான் கொல்ல போறேன். அதே மாதிரி அந்த பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டோன் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. அது ஒரு ஃபயர் ஸ்டோன் தான். அந்த சுவார்ல தேய்ச்சா சுவார்ல நெருப்பு பத்திக்கும் போல. சரி, ஏதோ ஒன்று, நம்ம இதுக்கு மேலேயோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல, நம்ம கீழே போகலாம். இதே மாதிரி அவங்க கீழே போகிறாங்க. நம்ம ஜின்சோக்க தான் எல்லாருமே தப்பா பேசுறாங்க. ஆமா ஜின்சோக், நீ எதுக்கு இங்க இருக்க? இந்த மாதிரி நீயும் போயிருக்கலாம். நம்ம சாங்கு அப்பயே சொன்னா வாடா இந்த மாதிரி போகலாம் அப்படின்னு. நீ தான் இங்க இருக்க பயந்து போய். இதனால நம்ம ஜின்சோக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அங்க அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? நான் என்னோட பெஸ்ட்டை தான் கொடுக்குறேன் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நீங்க என்னன்னா பைத்தியக்காரங்க மாதிரி இப்படி நான்சென்ஸா பேசின்னு இருக்கீங்க. இதுக்கு போனால அந்த சாங்கு அவன்லாம் இறந்து போயிருப்பான். உங்கள யாராச்சும் போகணுமா? சாங்கு மாதிரி சாகணும்னா மேல போங்க, இது ஒரு வழி, போங்க யாராச்சும். எப்படியோ நீங்க போனாலும் நீங்களும் அந்த சாங்கோமா தான் அங்கேயே இறந்து போயிடுவீங்க. இப்படி இவன் கத்துறான்ல, அந்த இடத்துல எல்லாருமே கம்முன்னு இருக்காங்க. ஆமா என்ன ஆச்சு? எல்லாருமே இதுக்கு குவைட்டா இருக்கீங்க, ஏதாச்சும் சொல்லுங்க. அப்புறம் தான் நம்ம ஜின்சோக் பின்னாடி பாக்குறான். பின்னாடி ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன்ஸ் இருக்குமா, அதை பார்த்து ஒரு செகண்ட் ஒரு மாதிரி பயந்தே போயிடறான். அப்புறம் தான் நம்ம ஜின்சோக்குக்கும் மத்தவங்களுக்கும் புரியுது, இந்த மாதிரி மேல போன வேலை வெற்றிகரமா இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இவங்க வெளியில போறாங்க. இங்கேயே இந்த சாப்டரும் முடியுது. ஸோ மறக்காம கீழே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா நீங்க லைக்கை போட்டாதான் இதே மாதிரி வீடியோஸை நல்லா தொடர்ந்து போட முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.